இதெல்லாம் ஒரு பொழப்பு உனக்கு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விட மாட்டியாம்மா? என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்களாம்? ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிய, அப்போ ஆம்பளை மாதிரி வேலை செய்யணுங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. என்ன வீட்டில் அப்போ யார் சமைச்சிட்டு இருக்காங்க? நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன். சமைச்சிட்டு இருக்க. அப்புறம் ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு ஏன் என்னைய போய் தூங்கிட்டு இருக்க உன்னை போய் எழுப்புற? இப்போ என்னவா இவ்வளோ வேலை செய்யறேன்னா ஒரு தேங்காய் உரிச்சு கொடுத்தா என்ன பிரச்சனையா உங்களுக்கு? ஏன் அந்த தேங்காய் ஒரே ஒரு தேங்காய் தானே? ஊரில் எவ்வளோ பேர் தேங்காய் உரிக்கிறாங்க, நீ ஒன்று உரிச்சான்னு? ஊரில் எவ்வளோ பேர் உரிக்காங்க? லேடிஸ் உரிக்காங்களா? அதை சொல்லுங்க. ஆமாம், உரிக்க தான் செய்கிறாங்க. அப்படிலாம் யாரும் உரிக்க மாட்டாங்க. ஓய், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஜென்ஸே. சரி, இப்போ ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த வேலை சமையல் வேலை தெரியும். நீ வந்து தேங்காய் ஊறி, நான் சமைக்கிறேன். தேங்காய் நான் உரிக்க ரெடி தான். எங்கேயாவது லேடிஸ் உரிக்காங்களா? ஜென்ஸ் உரிக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஏங்க, ஜென்ஸுக்கே தேங்காய் உரிக்க தெரியாது நிறைய பேருக்கு. நான் ஒரு லேடிஸ் என்னைய போய் உரிக்க சொல்றீங்க? யார் சொன்னா நீ லேடிஸ்ன்னு? நான் ஒரு அப்பாவி பொண்ணு, எனக்குலாம் தேங்காய் உரிக்க தெரியாது. சரி, ஒரு சேலஞ்ச் வைப்போம். நீ தேங்காய் உரி, இன்னைக்கு நான் வந்து உனக்கு சமையல் நான் பண்ணித்தரேன். தேங்காய் உரிக்கவா? ஆமாம். சமையல் நீங்க பண்ண போறீங்களா? ஆமாம். நான் தான் எல்லாம் பண்ணிட்டேனே, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு தேங்காய் மட்டும் உரிச்சு. சரி, நான் உனக்கு டீ போட்டு தரேன் வா. என்னால் நீ தேங்காய் உரிக்க முடியாது. உனக்கு தேங்காய் தேவைன்னா உரி. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அதனால ஒரு தேங்காய் மட்டும் உரிச்சு கொடுங்களேன். காலையில எழுந்திரிச்சு இதோ ரசம் வச்சுட்டேன், சாதம் கொதிச்சுட்டு இருக்கு. இது பாருங்க, பூசணிக்காய் கூட்டு வைக்க போறேன். அது போக நேற்று வச்ச கொஞ்சம் காரக்குழம்பு இருக்கு. கொஞ்சோண்டு இந்த பூசணிக்காய் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு தேங்காய் மட்டும்தான் உரிச்சு கொடுக்க சொன்னேன். ஏன்பா இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்க. எனக்கு தெரியாது, இன்னைக்கு நீ வந்து உன்னோட சப்ஸ்கிரைபர்களுக்காக நீ தான் இன்னைக்கு இந்த தேங்காய் உரிச்சு ஆகணும். ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு தெரியாது, நான் வந்து வீடியோ எடுக்க போறேன். ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? ஒரு பொம்பளை புள்ள உரிச்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நேரம். நான் இந்த நேரத்துக்கு பல்ல வச்சு கடன்னு பிரித்து தள்ளியிருப்பேன். உரிச்சு எடுத்துட்டேன், இவ்வளோதான். இதை செய்கிறதுக்கு இந்த சாரு என்னவோ மில்லில் போயிட்டு போர் வீரர்கிட்ட போய் போராட போகிற மாதிரி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு, நான் பண்ண மாட்டேன் நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு. நீங்கள் இதை சொல்கிறீங்களே, இந்த ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு நாங்கள்லாம் வயசு பொண்ணாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் விவசாயம் தானே ஃபுல்லாக. தேங்காய் எண்ணெயெல்லாம் நாங்களாம் விலைக்கு வாங்கவே மாட்டோம். ஃபுல்லாக எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் உரித்து அதுலேருந்து தான் தேங்காய் எண்ணெய் எடுத்து நாங்கள் சமைக்கிறதுலேருந்து தலைக்கு தேய்ச்சிலேருந்து எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். அந்த தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட 50 தேங்காய் இல்லாட்டி 100 தேங்காய் இதே மாதிரி அருவாளில் தான் நான் உரிச்சு காய வைப்பேன். இப்படி வேலை பார்க்குறவா நானே என்கிட்ட ஒரு தேங்காய் ஒத்த தேங்காய் உரிச்சு கேட்டேன். அதுக்கு காலையில் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாத வேலை நினச்சிட்டு இருக்கீங்க. ஆளினால் அழகுராணி நான் இந்த மகி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எல்லா வேலையும் தெரியும். தெரிஞ்சு சரி ஓகே
நமக்காக ஒருத்தங்க இருக்காங்களே, இதை செஞ்சு கொடுப்பாங்களேன்னு நினச்சேன். தப்பாக கணக்கு போட்டேன். நான் செஞ்சு கொடுத்துருப்பேன், ம். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் செஞ்சு கொடுக்கலங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அது நான் இப்போ சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். வாங்க. சோழி முடிஞ்சிச்சு. பார்ப்போம் தேங்காவை. உரிச்சிட்டேன். சரி சரி இரு, நான் டம்ளர் எடுத்துகிட்டு வரேன் தேங்காய் தண்ணி குடிக்க. ஒன்றும் தேவையில்லை. அவ்வளோதான். தேங்காய் முடிஞ்சது, தேங்காய் தண்ணி முடிஞ்சிச்சு. ஓவர். இவ்வளோதான். இதுக்கு போட்டு இவங்களை கெஞ்சிக்கிட்டு குத்தாடிக்கிட்டு என்ன நினச்சா ஒரு 2 நிமிஷத்தில் உரிச்சிடுவேன். இருந்தாலும் நம்ம வேறு வேலை எதாவது பார்க்கலாம். அந்த டைமில் இவங்க பார்த்து கொடுப்பாங்களே நினச்சி பார்த்தா ரொம்ப ஓவராக திகு பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்கப்பா, நானே செஞ்சுடுவேன். இவ்வளோதான் மேட்ரு. நான் தேங்காய் உரித்து தரலான்னு சொல்லி கோவப்பட்டியே, அது எதுக்கு தெரியுமா? இதுக்கு தான். இன்னைக்கு என்ன கிழமை? சண்டே. ஞாயிற்றுக்கிழமை. அதுமாதிரி இப்படி ஒரு பூசணிக்காவை வெட்டி வச்சிருக்கிய, மட்டன் இருக்க வேண்டிய இடத்துல இப்படி பூசணிக்காவை துண்டு துண்டாக வெட்டி வச்சுட்டு தேங்காய் உரிச்சு கேட்டேன்னா எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். சண்டே இந்த வாரம் தானே செய்யல, மற்ற நாள் செய்யதான் செய்வோம். இந்த வாரம் ஏன் செய்யல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி வந்து வெள்ளிங்கிரி மலை ஏற போகிறான். பாவம், நம்ம பிள்ளை நமக்காக விரதம் இருந்து 8 நாள் விரதம் இருந்து அவன் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம 8 நாளைக்கு விரதம் இருந்து அவன் மலை ஏறி போறான்ல. அவனை பெத்த தாய் தகப்பன் நம்மளும் விரதம் இருக்க வேணாமா? அதுக்காக தான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் கிடையாது, அதனால வெஜ்ஜில் முடிச்சிட்டேன் நான். அவன் இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவான். இன்னைக்கு கிளம்புனானா நாளைக்கு காலையில் அந்த மாதிரி போய் ஏற ஆரம்பிச்சிடுவோம் மலை. அதனால அவன் ஏறிட்டு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் விரதம் இருந்து நம்ம பிள்ளைக்காக நம்ம வேண்டிக்குவோம். கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்ல அருளை கொடுப்பாங்க, நல்ல சக்தி, நல்ல பலன் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதுக்காக விரதம் ஒரு நாள் இருந்தால் ஒன்றும் தப்பா அவங்களுக்கா? சண்டேனா என்ன நான்வெஜ் சாப்பிட்டே இருக்கணுமா? இல்லை, நீனும் சரி இந்த 8 நாளாக வந்து எதுவுமே சமைக்கலையே. நான் என்ன நினச்சேன், நம்ம வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை சமைப்பேன்னு நினச்சேன். இப்போ நீ இந்த 8 நாளாகவே அதனால தான் சமைக்கலை நான்வெஜ் எதுவும். ஆமாம், அதனால தான் சமைக்கல. ஏன்னா நம்ம குழந்தை நமக்காக அது 8 நாள் விரதம் வாயை கட்டி அது கோயிலுக்கு போகுது, நமக்காக தான் போகிறான், வேற யாருக்காக போகிறான்? அப்படி இருக்கும்போது நம்ம அவனுக்காக இருக்கலாம்ல. நம்ம குழந்தை நல்லபடியாக சாமியை போய் பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வச்சு சாப்பிடலாம். நான்வெஜ் எங்கே ஓடிட போகுது, இங்கே தானே இருப்போம், எப்போ வேணாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். அதனால இந்த சண்டே எங்கள் வீட்டில் வந்து விரதம், அதனால நான்வெஜ் கிடையாது. இந்த வெஜ்ஜிலேயே முடிஞ்சு போச்சு. அதுதான் சார் இவ்வளோ கோவமாக இருக்காங்க போல இருக்கு. அதான் நான் பார்த்தேன். எப்பயுமே நான் தேங்காய்லாம் உரிக்க சொன்னேன், இல்லை வேற ஏதாவது வெஜிடபிள் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஓ சரி கூட கட் பண்ணி தரேன் அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு ரொம்ப கடுப்பான காரணம் இதுதானா எனக்கு இப்போதான் தெரியுது. இல்லைன்னா செஞ்சுருப்பாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் இப்போ அவங்க செய்யலைன்னா என்ன, நான் செய்ய தெரியாது எனக்கு. ஏதோ பார்த்தீங்கள நம்ம கைவண்ணத்தை பயங்கரமாக நான்லாம் எல்லா வேலையுமே பார்ப்பேங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவ்வளோதான், கேட்பேன் முடியலையா விடுங்க விட்டுருங்க நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு கடகடன்னு என் வேலையை முடிச்சிடுவேன். பார்த்தீங்கல்ல 2 நிமிஷம் தான் தேங்காய் உரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேனா, அவ்வளோதான். சமைக்க போகிறோம், சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சு, காலையில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே வேகமாக செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்கள சொன்னேன் வேலை. அவங்க எங்கே நம்மளை டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி ஓகே இருக்கட்டும்ட்டு நானே என் வேலையை நான் கடை முடிச்சிட்டேன். இன்னும் அவ்வளோதாங்க, வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் ஒர்க்குக்கு. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல, யார் அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கணும். அதனால நான் என் வேலையை நான் பார்க்க கிளம்பிட்டேன். கண்டிப்பாக வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான். அதனால் வேணாம் வாங்க, வெஜ்ஜு சாப்பிட்ற பெரிய வேணாம் வாங்க. ரசம், பூசணிக்காய் கூட்டு, அப்புறமா நேற்று வச்சா புளிக்குழம்பு இருக்குது, காரக்குழம்பு. ரசம்னா எதுவும் ஸ்பெஷல் ரசமா?
ஆமாம், அது சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இன்னைக்கு தூதுவளை ரசம் தான் வச்சேன் நான். ஏன்னா எனக்கு இருமல் சளி ஓவராக இருக்குல்ல, அதனால தூதுவளை ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தூதுவளை ரசம் தான் வச்சுருக்கேன். கம்ம 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 தூதுவளை ரசம் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது, மனமாக இருக்குது. மனமாக இருக்குல்ல, எனக்குமே ரொம்ப மனமாக தெரிஞ்சுது. நான் யோசிச்சு எனக்கு கூட தான் அப்படி தோணுதா அப்படின்னு நினச்சே பரவாயில்ல, உங்களுக்கு தோணிருக்கு. அப்போ நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க, எல்லா நட்புறவுகளும் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் நான்வெஜ் ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சமைப்பேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக எனக்கும் சொல்லுங்கள். இது இப்படி மாற்றி பண்ணுங்கள், இல்லை இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். சரியா? தூதுவளை ரசம் இதை பற்றின வீடியோஸ் எனக்கு கொஞ்சம் எடுத்து போடுங்க. அதே மாதிரி நான் இப்போ போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து எப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா. நான் ஒரு தேங்காய் உரிக்க சொன்னேன்னா அவரை கொடுமைப்படுத்துறேன்னா அதுக்காக இந்த பதிவு எடுத்துகிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே நட்புறவுகளே, கண்டிப்பாக வாங்க, எல்லாருமே சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிஜ்ஜு தான். ஓகேவா? சரி, ஓகே, பாய். நானுமே சீக்கிரமாக சமைச்சிட்டு வேலைக்கு கிளம்பணும்ல, அதனால ஓகே, பாய்.